Hi friends, good morning. Happy to see you all with one more episode of Story with Sairama. ரைட் சூப்பர். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டோரி பார்க்கலாம் நம்ம. இது வந்து ஏர்லி 19th century அந்த டைம் பீரியடில் நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ இங்கிலாண்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, மிஸ்டர் கிளார்க் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஹி ஹேஸ் அ க்யூட் யங் சன் அண்ட் அ டாட்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க ஒய்ஃப். ஸோ வெரி ஹாப்பி ஃபேமிலி. தே ஆஸ் அ ஃபேமிலி தே ஹேட் அ ட்ரீம், ரைட்? அந்த ஃபாதர் பில்ட் அ ட்ரீம். அந்த ட்ரீம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துலேருந்து ஒரு வாயேஜ், ஒரு ஷிப்பில் க்ரூஸ் அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் ஃபார் தெம். ஸோ த ஃபாதர் யூஸ் டு பில்ட் த ட்ரீம். நம்ம ஷிப்பில் எப்படி போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் லைக் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி அது. ஏன்னா அந்த க்ரூஸில் இடம் கிடைக்கணும், அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும். தே ஷுட் ஹேவ் த மனி அண்ட் தென் தே ஷுட் ஹேவ் த இன்ஃப்ளூயன்ஸ் டு புக் அ டிக்கெட். ஏன்னா ப்ரிவிலேஜ்ட் பீப்புளுக்கு தான் அந்த இது கிடைக்கும். ஸோ எவ்ரி இயர் தே யூஸ் டு ட்ரீம், த ஃபாதர் யூஸ் டு பில்ட் த ட்ரீம் அண்ட் ஹி வில் கான்ஃபிடென்ட்லி சே தட் நம்ம ஒரு நாள் ட்ராவல் பண்ண போகிறோம்னு. ஒரு நாள் நைட் எல்லாரும் டின்னருக்கு உட்காந்துருக்கிறப்போ the father gave a sweet surprise. He opened up his pouch and showed அந்த டிக்கெட்டை காட்டுறாங்க. ஸோ the pass, right? As a family they are all going to travel that year for the dream. அந்த ட்ரீம் வாட் they had, right? அந்த க்ரூஸ் வழியாக இங்கிலாந்து டு அமெரிக்கா போகிறாங்க ஒரு வெக்கேஷன். ஸோ சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட். ஜஸ்ட் இமேஜின் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து குட்டி பசங்க, they have imagined everything that father has said, right? Because he has built the dream. ஸோ அவ்வளோ எக்ஸைட்டட். நைட்லாம் தூக்கமே இல்லை அவருக்கு, அந்த குட்டி பையனுக்கு. நெக்ஸ்ட் டே ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ரெண்டு பேருமே ஸ்கூலில் இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட், ரைட்? நம்ம எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை கிராஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி யூ கேன் இமேஜின், ரைட்? ஸோ ரிட்டன் ஈவினிங் வரும்போது he was so excited to go back home. இன்னும் அந்த ஒரு இதிலே இருக்காரு, ஜோஷ்லேயே. அப்போ வேறு ஷார்ட்கட் எடுக்கலான்னு எடுக்கிறப்போ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல ஸ்ட்ரே டாக்ஸ் நிறையா இருக்குது. ஏதோ ஒரு ஸ்ட்ரே டாக் வந்து இவரை கடிச்சிருது. ஃபார்ச்சுனேட்லி அங்கேருந்து யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணி இமீடியட்டாக கிளினிக் கூட்டு போய் வேக்சினேஷன், இன்ஜெக்ஷன்லாம் டாக் அடிச்சா போடணும் இல்லையா, அதை போட்டுடுறாங்க. அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. அப்பா ரிட்டன் ஒரு நாள் வரும்போது ரொம்ப செம்ம சோகமாக இருக்காரு, டல்லாக இருக்காரு. ஒய்ஃப் ஒன்று கேட்குறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்கிறாரு, நான் இந்த ஏஜென்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், உன்னோட பர்த்டே வருது கரெக்டாக நம்ம க்ரூஸில் போகிறப்போ, ஸோ அதை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினச்சி நான் சர்ப்ரைஸ் கேக் பற்றிலாம் சொல்லி வச்சிருந்தேன் அவர்கிட்ட. அப்போ பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு, பையனுக்கு நாய் கடிச்சிச்சு, ஆனால் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஏஜென்ட்டுடைய டோனே மாறிடுச்சு. இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னு எக்ஸாக்டாக கேட்டுட்டு அப்புறம் அவர் வந்து ஆஸ் பர் இந்த ஷிப் இந்த ட்ராவல் பாலிசி படி இந்த மாதிரி டாக் பைட் இம்பாக்ட் ஆனவங்க ட்ராவல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் உள்ள ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இட் வில் பிகம் அ பிக் ப்ராப்ளம். ஸோ யூ ஹேவ் டு கேன்சல் யூர் டிக்கெட், த பாலிசி வில் நாட் அலவுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஹார்ட்டே வெடிச்சிருது, ரைட்? ஏன்னா அவ்வளோ வருஷமாக ட்ரீம் பண்ணுற ஒரு விஷயம் எவ்வளோ பக்கத்தில் வந்து நடக்காமல் போகுது, நினச்சி கூட பார்க்க முடியல. ஹீ இஸ் ஸோ அப்செட். ஹீஸ் ஒய்ஃப் ஸ்டார்டட் க்ரையிங். இப்போது பேரண்ட்ஸே எப்படின்னா பசங்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்கல்ல. அன்றைக்கி நைட் டின்னரில் உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக அந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறாரு. பையனும் பொண்ணும் அப்படி அழறாங்க, அவங்களால அந்த சோகத்தில் வெளியே வர முடியல. அப்போ கன்சோல் பண்ணுறாரு, இல்லை நம்ம கண்டிப்பாக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுப்பாரு, நம்ம ட்ராவல் பண்ணலாம்லாம் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபியூ டேஸ் ஆகுது அவங்க எல்லாம் நார்மல்சிக்கு வரத்துக்கு, ஏன்னா அவ்வளோ வருத்தமாக இருக்காங்க. அப்புறம் தே அக்செப்டட், இதான் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த டே ஆஃப் ட்ராவல், அந்த ஷிப் கிளம்புற அன்றைக்கி தே ஆல் தாட், ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. அங்கேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கப்பலுக்குள்ளேருந்து எல்லாரும் பாய் சொல்கிறாங்க, இவங்க அங்கே இருக்க வேண்டிய இடம், பட் ஆப்போசிட்டில் இருந்து பாய் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ திருப்பி சோகமாக வராங்க, ரைட்? ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. ஒரு நாள் காலைல பேப்பர் படிச்சுட்டு, காஃபி குடிச்சு பேப்பர் படிச்சிட்டு ஹஸ்பண்ட் யூஎஸ் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக் அண்ட் இதில் இருக்காரு. ஒய்ஃப் வந்து அப்படியே திடீர்னு கூப்பிட்றாரு, கத்தி உடனே ஒய்ஃப் வந்து என்னமோ ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்னங்க ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்புறம் கிளார்க் வந்து காட்டுறாரு, அந்த நியூஸில் பார்த்தா அந்த ஷிப் வந்து ஆக்சுவலாக ட்ரவுன் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ இது வந்து அந்த டைட்டானிக் ஷிப்பு தான் அது, ரைட்? ஸோ தே ஃபெல்ட், அப்போ தான் அந்த மொமெண்ட் ஆஃப் கிராட்டிடியூட் தே எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரைட்? நம்ம நினச்சிப்பா அதான் அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம அந்த கப்பலில் போயிருந்தால் இந்த நியூஸை படிக்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்னு. ஹவு ட்ரூ இல்லை? நம்ம எல்லாரோட லைஃப்லையும் இது நடந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் போகிறப்ப அவ்வளோ அப்செட் ஆகிருப்போம். பின்னாடி யோசிச்சு பார்த்தா அந்த விஷயம் நம்ம நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மை ஃப்ரெண்ட் அண்ட் மென்டர் யூஸ் டு சே திஸ், சம்டைம்ஸ் God will upset your plan and execute his plan, and of course his plan will be way better than your plan சொல்லிட்டு, which is very very true. I'm sure all of us will agree, right? So bottom line என்ன இந்த ஸ்டோரி வித் சாய்ராமாலேருந்து எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, all is well. எது நடந்தாலும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. all is well that ends well, right? ஸோ இன்றைக்கி அந்த விஷயம் டஃபாக இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு செட்பேக் லைஃப்பில் வந்தது, ஆனால் அந்த செட்பேக் வந்ததுனால தான் நம்மளால் ஒரு கம்பேக் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியுதுங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைமுக்கு நம்ம டைம் கொடுத்தா தான் அது ரியலைஸ் ஆகும் இல்லையா, ரைட்? ஸோ hope you all enjoyed this story with Sairama. Nice connecting with you all. Bye bye. Waiting to read all your feedbacks.